எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் மறுபடியுமாக இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் வர கற்றுக் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்க இருக்கிற எல்லாவற்றிலும் கடவுளுடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் தியானிப்பவர்கள் எங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் பயன்படட்டும். ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே இயேசு ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் என்னுடைய சோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம் போன வாரம் ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம். இந்த வாரம் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டரை பார்க்க மாட்டோம். அதுக்கு பதில் நாம் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோர்த் சாப்டருக்கு நம்ம போயிடுறோம். ஏன் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டரில் இருக்கிற 7 சபைகளையும் நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம், டீப்பாக பார்க்க போகிறோம். எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு சபைக்கும் இனி 7 வாரங்கள் இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் போய்கிட்டே இருக்கும். 7 வாரம்னு சொன்னால் 2 மாதம் இந்த ப்ரெசன்டேஷன் தான் இருக்கும். அதனால் இன்னைக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டீம் ரெடியாக இருக்காங்க. போன வாரம் வராதவங்க அடுத்தடுத்த டீம்களில் நீங்கள் அதை நம்ம கடைசியாக முடியும் போது நம்ம பார்த்துக்கலாம். ரைட், போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்க்கலாமா? லாஸ்ட் வீக் உங்களுடைய நோட்ஸை நீங்கள் எடுத்தீங்கன்னா சொல்லலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்னது, அந்த யோவானுடைய இந்த புஸ்தகத்துடைய நோக்கம் என்ன, இந்த புஸ்தகத்தை அவர் எங்கேருந்து எழுதினாரு, எதுக்காக எழுதினாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் சீக்ரெட்ஸை ரிவீல் பண்ணுறாரு. அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன், வெளிப்படுத்தின இந்த புக் ஆஃப் ரெவலேஷனுடைய எய்ம் என்ன? எந்த புக்கு படித்தாலும் அந்த புக்குக்கு ஒரு எய்ம் இருக்கும், நோக்கம் இருக்கும். அதோடைய நோக்கம் என்ன? ஆமாம் ஆமாம், உலகத்துடைய அழிவை பற்றி பேசலை. உலகம் எப்படி அழிய போகுது, இந்த உலகம் எப்படி அழிய போகுதுன்ற சீக்ரெட் இந்த புஸ்தகம், அதுக்கான சீக்ரெட் இந்த புஸ்தகம் கிடையாது. அதை முதல்ல நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு வந்துடணும். இந்த புஸ்தகம் எழுதப்பட்டது யாருக்காகனா திருச்சபை மக்களுக்கு. எப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல கொண்டு வர்றது, ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல எப்படி கட்டப்படும், அதுக்கான சவால்கள் என்ன, அது எப்படி நாம் எதிர்கொள்றதுக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணணுன்றதுக்காக எழுதப்பட்டதே ஒழிய உலக அழிவை பற்றி பேசுறதுக்கான புஸ்தகம் சொல்லி சிம்பிளா அதை நம்ம அழிவை குறித்து பேசப்பட்டிருக்குது. ஆனால் அழிவே அந்த புஸ்தகத்துடைய இன்டென்ஷன் கிடையாது. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதை நம்ம என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அதனால எப்படி ஆண்டவர் உலகத்தை அழிக்க போறாருன்றதை தான் எழுதி வச்சிருக்கிறார் கடைசி புஸ்தகத்தில். அப்படி சொல்லி லிட்ரலாக ஒரு லைனை சொல்லிட்டு போகிறது அல்ல. ஏன்னா அது அதை விட அதிகமான விஷயங்கள் இருக்கு. அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, போதனை இருக்குது. எப்படி விசுவாச குடும்பம், எப்படி அழைக்கப்பட்டவர்கள் தங்களை காத்துக்கொள்ளணும் அப்படின்ற சொல்லப்பட்ட விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால ரெவலேஷன் நம்ம அப்படி தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது நம்ம பார்த்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம்? அதான் ஆண்டவர் தன்னை ரிவீல் பண்ணுறாரு, தனக்கு ஒரு நேம் சொல்கிறாரு. நான் இருக்கிறதாகவே இருக்கிறேன். அந்த நேம் ஏன் அவர் சொன்னார்? அந்த இருக்கிறதாகவே இருக்கிறேன் அப்படி சொன்னது அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் எப்படி ஏற்பட்டவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, தோன்றியவைகள் எல்லாம் எப்படி மறைந்து போயின, தோற்றம் மறைவு. ஆனால் அது எனக்கு இல்லை, அந்த தோற்றம் மறைவு அப்படின்றத கடந்தவர் தான் நான் அப்படின்றத கடவுள் அவங்களுக்கு சொல்லி தராரு, அதை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதை பார்த்தோம். அடுத்து வேற என்ன பார்த்தோம்? ஆமாம், மறைபொருள் இலக்கியம். கரெக்ட், முக்கியமான பாயிண்ட் அதுதான். மறைபொருள் இலக்கியம்னா என்னன்றதை ஒரு முறை திருப்பி நம்ம பார்த்தோம். மறைபொருள் இலக்கியம் சொல்றது சீக்ரெட் புக் கிடையாது, சீக்ரெசி இல்லை. ஆண்டவருடைய இனி வரப்போகின்ற ஆண்டவருடைய செயல்கள் அங்கு நேராக சொல்லப்படாம ஒரு மறைவாக சொல்லப்பட்டிருக்குது. எதுக்காக அந்த மறைவாக சொல்லப்பட்டிருக்குதுன்னா நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குன்றதுக்காக தான். நம்மளுடைய புரிதலின் அடிப்படையில் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ அந்த நம்முடைய புரிதலுக்காகத்தான் மறைபொருள் இலக்கியம் இருக்கிறது. ரைட், வேற ஏதாவது பார்த்தோமா? லாஸ்ட் வீக் இந்த 7 நம்பர்ஸ் பற்றி பார்த்தோம். நீங்கள் நம்பர்ஸ்லாம் நீங்கள் நிறையா சொன்னீங்க. ஐயா, நம்ம சொன்ன நம்பரில் நான் இன்னைக்கு ஒரு நம்பர் பார்த்தேன், நான் வரேன், இந்த அதுக்கிட்ட வரும்போது வரேன். ரைட், ஐ ஆம் ஹூ ஐ ஆம், அது பார்த்தோம். அடுத்தது ஆண்டவருடைய கிங்டம், பவர், வல்லமை, ராஜ்யம். ரைட், இதை பற்றி அப்புறம் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் இந்த உலகத்தில் இது வரைக்கும் இருந்த எல்லா ராஜ்யங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? ஆமா, நோ வயலன்ஸ், லவ். இந்த 2 காரியத்தை பற்றி நம்ம போன வாரம் பேசணும். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? முக்கியமா லேம்ப் ஆஃப் காட் அப்படின்ற கான்செப்டை பார்த்தோம்.
கரெக்டா? lamp of God 1:5. அப்புறம் ஜீசஸ் அப்படின்ற நேம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அது பார்த்தோமா? ஜீசஸ் அப்படின்ற நேம். இதுக்கப்புறம் ஜீசஸ் என்ற நேம் வெளிப்படுத்த விசேஷத்தில் எங்க வரப்போகுது? அவ்வளவுதான், இடையில எங்கேயுமே இல்லை. அதையும் நம்ம பார்த்தோம். சரி, அடுத்தது சன் ஆஃப் மேன். சன் ஆஃப் மேன் பத்தி பார்த்தோமா? மனித குமாரன். அப்ப நான் உங்களுக்கு ஒரு கருத்து சொன்னேன். ஏன் மனித குமாரனாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார்? ஊழியத்திலையும் மனுஷகுமாரன்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாரு, இங்கேயும் சொல்றாரு. இங்கேயும் மனித குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லிட்டு அந்த எப்படி இருந்தாருன்றதை அவர் சொல்றாரு. ரைட். அப்போ அந்த மனித குமாரனுடைய இமேஜ் ஏன் திருச்சபைக்கு அவசியம்? போன வாரம் நான் ஒரு இழந்து போன மனித தன்மையை பெறுகிறது ஒன்று, வலியை உணர்கின்ற ஒரு காலம். ரைட். அப்போ வந்து தன்னை அடையாளப்படுத்துகிறார். மனிதர்களோடு கடவுள் தன்னை அடையாளப்படுத்துகிறார். மனிதர்களிருந்து கடவுள் தன்னை பிரித்து பார்க்கல, மனிதர்களோடு தன்னை இணைத்துக் கொள்கிறார். அந்த ஒரு கான்செப்டை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். அப்புறம் அப்போ அதுக்கு அடுத்து வந்து அந்த லெட்டர்ஸ், அது நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ ப்ளஸ் ப்ரெசன்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சாப்டர் 4க்கு போயிடலாம். இப்போ நம்ம எல்லாரும் நீங்கள் சாப்டர் 4 எடுத்துக்கோங்க, ரெவலேஷன் சாப்டர் 4. இதுக்கு நம்ம சிலபஸில் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். யாராவது அதை படிக்க முடியுமா? சிலபஸில் நமக்கு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறோம். ஆமாம் ஆமாம், ஆட்டுக்குட்டியானவருடைய இன்ட்ரோடக்ஷன். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, எல்லாரும் 4வது சாப்டர் இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே இது மறைபொருள் இலக்கியமாக இருக்கிறதுனால வேர்ஸ் பை வேர்ஸ் போனால் தான் கரெக்டாக இருக்கும். இதில் முதல்ல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 4ல் இந்த 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 சர்ச்சஸ், அதை ஒரு பாயிண்ட் சொன்னால் தான் கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன் சர்ச்சஸை வந்து இங்கே எம்பசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே போகிறார் இல்லையா, நம்ம அதை கிராஸ் பண்ணிட்டோம். சர்ச்சஸ் சொல்லப்பட்ட மெசேஜ் அந்த சர்ச்சுக்கு மட்டும் சொல்லப்பட்ட மெசேஜ் கிடையாது, முழு உலகத்துக்கும் சொல்லப்பட்ட மெசேஜ். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரிகேஷனுக்கு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் அங்கே எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, இவைகளுக்கு பின்பு, எவைகளுக்கு பின்பு? ஆமாம், இந்த சர்ச்சஸ் உடைய, அது நான் அந்த திருப்பி நான் இப்போ சொல்லிட்டேன், திருப்பி ரெப்புடேஷனாக தான் இருக்கும். இந்த சர்ச்சஸுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது பேசிக்கலாக. ஓகேவா? உங்கள் ப்ரெசன்டேஷன்ல நீங்கள் அதை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 3 ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சர்ச்சுன்னா அதுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் இருக்கும். ஒன்று, சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்துவேன்னு ஒரு பாமலை பாடுறோம்ல, அதுலேயும் அது 3மே இருக்குது. என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது? உள்ளானவரின் துரோகம், வெளியில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி. அப்புறம் 3வது டெம்டேஷன்ஸ். ஸோ ஒரு சர்ச் அப்படி சொன்னால், சர்ச்சில் நீங்கள் நம்ம பில்டிங்கை யோசிச்சோம்னா 3வது பாயிண்ட் வர முடியாது. 3வது பாயிண்ட் வந்து நம்ம தான் சர்ச். ஸோ ஒரு சர்ச் நமக்கு இருக்கக்கூடியது 3 ப்ராப்ளம் இருக்குது. ஒன்று வந்து நமக்கு வெளியிலேருந்து நிறைய பேர் பிரச்சனை கொடுக்குறாங்க, நமக்கு நாமளே பிரச்சனையாக இருக்கிறோம். 3வது வந்து நமக்கு இருக்கக்கூடிய டெம்டேஷன்ஸ். ஸோ இந்த 3 தான் ஆஸ் அ காங்கிரிகேஷனாக நமக்கு இருக்குது. இந்த 3த்தையும் ஜெயிக்கிறவைகளுக்கு பின்பு, இந்த 3த்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் சர்ச்சாக வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன நமக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து யோவான் பேசுறார். ரைட். என்ன காத்துட்டு இருக்குது அப்படின்றத இங்க பாத்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு இதோ, ஜானுடைய விஷன் ஸ்டார்ட் ஆகுது. இவ்வளவு அந்த சர்ச்சஸ்க்கு சொன்னது இன்ஸ்ட்ரக்ஷன். இப்ப யோவானுக்கு வரப்போறது விஷன். ஸோ அந்த விஷன்ல யோவான் அங்க என்னங்க போறாரு பார்த்தீங்கன்னா, இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை, இல்ல ஓப்பனிங் விஷனே இதுதான் ஃபர்ஸ்ட். ஆக்சுவலி தான் எடுத்த உடனே யோவான் பரலோகத்துக்கு போன உடனே பரலோகத்தில் அவர் பார்த்த காட்சி என்ன? ஆமாம், ஏன்னா இப்போ பரலோகத்தை குறித்து நிறையா நம்ம கேள்விப்படுறோம், நிறையா சொல்கிறோம். பட் யோவான் சொல்கிற விதத்தை யாருமே அந்த மாதிரி டீப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்களே. இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. பட் யோவான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோகம் எப்படி இருந்துச்சு? அது ஓப்பனாக இருந்துச்சு, ஓப்பன் டோர். ஃபர்ஸ்ட் அவர் பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் டோர். இதுதான் இதில் பாயிண்டில் அந்த ஓப்பன் டோர். இந்த டோர் ஓப்பனாக இருக்கிறது, இந்த டோர் அது எதை சிம்பலைஸ் பண்ணுது? நான் பார்த்தேன், பரலோகம் திறந்திருப்பதை பார்த்தேன். ஏன் பரலோகம் திறந்திருக்கிறது? ரைட். இப்போ டோர், ஒரு டோர் அப்படின்றது எதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது? ரைட். ஏதேன் தோட்டத்தை டோர் போட்டு
க்ளோஸ் பண்ணார். இங்க நீங்க பார்க்குறீங்க கான்ட்ராஸ்டிங் இமேஜஸ். ஆதியாகமத்தில் கதவு மூடப்பட்டது, ரெவலேஷன்ல கதவு திறக்கப்படுகிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் லேம்ப் ஆஃப் காட் அங்கே தான் வராரு. எந்த மனிதர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே டோர் க்ளோஸ் ஆச்சோ, அதே நேரத்தில் இன்னொரு சன் ஆஃப் மேனுடைய கீழ்ப்படிதனாலே டோர் என்ன ஆகுது? ஓப்பன். ஸோ அது ஒரு கான்டெக்ஸ்ட். ரெண்டாவது, அந்த டோர் ஓப்பனாக இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம்னா, நம்ம இப்போ கேள்விப்பட்ட மாதிரி அனைவரையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். காட் அக்செப்ட்ஸ் எவ்ரி ஒன். ஏன் இந்த டோர் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ மாடர்ன் டோர் டெக்னாலஜி வந்திருக்குது இல்லையா? இப்போ டோரெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் அந்த டோர் கிட்ட நின்று பேசணும். ஹலோ, நான் ஸோ வந்திருக்கிறேன், ஓப்பன் பண்ணட்டுமான்னு. டோர் ரிப்ளை பண்ணுது, இல்லைங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் கேட்டுட்டு வரோன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு கால் போகுது. அந்த வீட்டுக்காரங்க கிட்ட அந்த டோரை நிற்கிறவரை திறக்கட்டுமா வேணாமா? ரைட், நீங்கள் அவரை திறக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா திறக்கலாம். இல்லைன்னா உங்கள் மூஞ்ச கொஞ்ச நேரம் கேமராவில் காட்டுங்க அப்படின்னு சொல்லி காட்டணும். காட்டும் போது அந்த ஒரு செக் பண்ணுறாரு, இவர் நம்ம ரூமில் இப்போ தங்கியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனுடைய மேனேஜர் என்ன பண்ணுறாரு? செக் பண்ணுறாரு. செக் பண்ணால் ஓ எஸ், அவர் ஆதார் கார்டு கொடுத்துருக்கிறாரு, அவர் ஃபேஸ் இருக்குது, நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்ல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, சப்போஸ் அந்த கேமரா உங்களை ரெகக்னைஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் எப்படி இப்போ உள்ளே போகிறது? அடைக்கப்பட்ட கதவு. அதே மாதிரி ஒரு அட்மிஷனுக்காக போகிறோம், கேட்டை பூட்டிட்டாங்க, நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கு? அந்த கேட்டை பிடிச்சி தள்ளிட்டு போகணும் போல இருக்குது இல்லை? எங்கெல்லாம் பூட்டப்பட்ட கதவுகளுக்கு நம்ம பூட்டும் போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம ஒரு டோரை பூட்டும் போது நமக்கு எப்படி இருக்கு? நம்ம ஒரு டோரை டம்முன்னு பூட்டும் போது நமக்கு சந்தோஷமா இருக்குது போது, நமக்கு ஒருத்தர் டோர் பூட்டும் போது எப்படி இருக்கு? இல்லை, சங்கடமா இருக்கு. இந்த உலகத்தில் மனுஷன் எப்போ டோரை கண்டுபிடிச்சான்னு தெரியல. டோரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த டோர் நிறைய பேரை என்ன பண்ணியிருக்குது? வேண்டான்னு சொல்லியிருக்கு. யார் வரணும்னு முடிவு பண்ணியிருக்குது, யார் வரக்கூடாதுன்னு சொல்லுது. ஏன்னா அந்த டோர் இஸ் பவர்ஃபுல். டோர் சாத்தியாச்சுன்னா சாத்தினது தான். ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படின்ற ஆண்டவருடைய ஆட்சி நடக்கிற இடத்துல, அந்த இடத்துல யாருக்கும் அவர் என்ன பண்ணல, டோரை பூட்டவில்லை. ஏன்னா அவர் எல்லாரையும் என்ன பண்றாரு? ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் செய்தி. ரெண்டாவது என்ன பார்க்கிறார் பார்க்கலாம். ரைட், முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச கேட்ட சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு நான் என்ன பண்ண போறேன். ரைட், இந்த இவைகளுக்கு பின்புன்னு இருக்கிறதுல இன்னொரு விஷயம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காட் கண்ட்ரோல்ஸ் ஹிஸ்டரி. வரலாற்றை கடவுள் என்ன பண்றாரு? கண்ட்ரோல் பண்றாரு. இதுக்கப்புறம் இந்த வரலாற்றில் என்ன நடக்க போகுது என்பதை கடவுள் கண்ட்ரோல் பண்றாரு. ஸோ இப்போ என்ன பண்றாருன்னா, நீ மேல வா, இதுக்கப்புறம் இந்த வரலாற்றில் என்ன நடக்கும்ன்றதை நான் உனக்கு என்ன பண்ண போறேன்? காட்ட போறேன். அதான் இதுக்கப்புறம் சம்பவிக்க போகிறேன்னா, இனி ஃபியூச்சர் இந்த வரலாறுல என்ன நடக்க போகுதுன்றதை நான் உனக்கு என்ன பண்றேன்? நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன் டோர் பார்த்தோம். ரைட், அந்த ஓப்பன் டோர் அக்செப்ட்ஸ் எவ்ரிபடி. ரைட், இது அன்னைக்கு இருந்த சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹோப் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த சர்ச் அவங்களுடைய பாடுகள், அவங்களுடைய சின்ன லெவலில் அவங்களுடைய நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த க்ளோஸ்டு டோர் அப்படின்றது எங்கே போனாலும் அவங்களை யாரும் ஏற்றுக்கவில்லை. ஒரு சில நேரங்களில் இந்த வீடு வாடகைக்காக மக்கள் ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்கள கேட்பாங்க, அந்த வாடகை கொடுக்குறவங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் யாருன்ற ஐடென்டிட்டிக்காகவே வீடு கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் நம்முடைய இடத்துல இருக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் யார், எந்த மதத்தை சேர்ந்தவர், நீ எப்படிப்பட்டவர், உங்களுடைய மொழி என்ன, நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க, இப்படி பல கேள்விகளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கதவுகள் என்ன பண்ணப்படுது? திறக்கப்படும். ஆனால் பரலோக ராஜ்யம் எப்பவுமே ஓப்பன் டோர். இதிலிருந்து இன்னைக்கு நாம கற்றுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ காங்கிரிகேஷன் நாம எப்பொழுதும் நம்முடைய திருச்சபையுடைய கதவுகளை, அதாவது திருச்சபைன்றது ஃபிசிக்கலாக எதாவது சொல்லலை, ஏன்னா அதுவுமே நம்ம ஒரு கட்டத்தில் மூட வேண்டிய, நைட்டெல்லாம் திறந்து வச்சுட்டு முடியாது, சேஃப் கிடையாது. பட் நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல் டோர்ஸ். நம்மளுடைய ஆவிக்குரிய கதவுகளை நாம் எப்போவுமே என்ன பண்ணி வச்சிருக்கணும்? திறந்து வச்சிருக்கணும். அதே நேரத்தில் எப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு டோர் க்ளோஸ் பண்ணப்படுதோ அப்போல்லாம் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாருக்குமான டோர் ஒன்று எப்போவுமே என்ன பண்ணப்பட்டிருக்குது? பரலோகத்தில்
திறந்திருக்கிறது. இயேசு எப்பொழுதும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார் என்கின்ற செய்தியை தான் ரெவலேஷன்ல ஜானுக்கு என்ன பண்ணப்பட்டது, சொல்லப்பட்டது. நாம வில்லேஜஸ்க்கெலாம் போகும்போது இந்த பழைய காலத்து வில்லேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹட்டு இருக்கும். கேரல்ஸ் போகும்போது அவங்க உள்ளே கூப்பிடுவாங்கல்ல, உள்ளே போகும்போது குனிஞ்சி போகணும். நம்முடைய முழங்கால் வந்து அந்த அந்த ஃப்ளோரில் படும். அப்படின்னா நான் எந்த அளவுக்கு குனியணும்னு சொல்கிறேன் பாருங்க, அந்த அளவுக்கு நீங்கள் பெண்ட் ஆகி உள்ளே போவீங்க அந்த வீட்டுக்குள்ளே, ரைட். ஆனால் ஒன்று யோசிச்சோமா, அந்த வீட்டுக்கு ஆக்சுவலாக டோரே இருக்காது. டோரே இல்லாமல் தான் மக்கள் வீடுகளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆரம்பத்தில் கட்டியிருக்கிறாங்க. டோர் எப்போ தேவைப்பட்டது? என்ன டோரில் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். டோர் எப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ரைட். மனித நாகரிகமும் கலாச்சாரமும் வளர 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 டோர் மனிதனுக்கு என்ன பண்ணப்பட்டது, தேவைப்பட்டது. டோர் அப்பயும் பார்த்தீங்கன்னா காமன் டோர் தான் இருக்கும். ஒரு பெரிய டவுனு, அந்த டவுனில் பெரிய கோட்டை, கோட்டைக்கு ஒரு டோர். சங்கு ஊதுனாங்கன்னா எல்லாரும் உள்ள வந்து டோர் என்ன பண்ணிடுவாங்க, மூடிடுவாங்க. உள்ள பெருசாக என்ன பண்ணிக்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ள டோர் இருக்காது. ஸோ மனிதன் நாகரிகத்தில் வளர வளர, நாலேஜில் வளர வளர, எக்கனாமிக்கலில் வளர வளர, பொலிட்டிக்கலில் டெவலப் ஆக மனிதன் டோர் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து பவர்ஃபுல்லாக என்ன பண்ணாங்க, எம்பசைஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, அவங்கள உள்ள ஒரு டோருக்குள்ளே போட்டு தான் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டோர்ஸில் வச்சு தங்களை என்ன பண்ணிக்கிட்டாங்க, உள்ளே அடைச்சிக்கிட்டாங்க. ஸோ இந்த டோர் ஒரு செப்பரேஷனுடைய ஒரு மிக முக்கியமான பகுதியில் அது வந்து நிற்கிது. மனித நாகரிகத்துடைய வளர்ச்சி எங்கே போய் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கிட்ட இருந்து தன்னை என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிரிச்சுக்கு வச்சுக்க கொண்டார்கள். ஸோ இதுதான். ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி அல்ல. ஸோ காட்ஸ் கிங்டம் அங்க இருக்கிற டோர் எப்பவுமே திறக்கப்பட்டதா இருக்கிறது என்பதை தான் அவர் ஒன்று சொல்றார். ரைட். அடுத்து அவர் மேல கூட்டி போயிட்டார். இப்ப யோவான் எங்க இருக்காரு, ஜான் எங்க இருக்காரு? இப்ப டோர் ஓபன் ஆனதுனால உள்ள போயிட்டார். உள்ள போய் என்ன பார்த்தாருன்றது இங்க சொல்ல போறாரு. இதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம திருப்பி கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. வேற யாராவது ஏதாவது சொல்லி உள்ள போய் நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு சொல்றதை விட, நாம இங்க என்ன யோவான் நமக்கு பார்த்து சொல்லியிருக்காருன்றதை நம்ம என்ன பண்றோம், பாப். உள்ள போறார். உள்ள போய் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அதை காட்டுங்கம்மா. சும்மா ஒரு இமேஜினேஷன் தான். அங்க போய் பார்க்கும்போது ஒரு த்ரோன் பார்க்கிறார். த்ரோன் ஆஃப் காட், ரைட். மேபி ஒரு சேர், நான் எப்படி கரெக்டாக வரைகிறேன்னா தெரியல, ரைட். ஒரு த்ரோன் வைக்கப்பட்டிருக்குது. அந்த த்ரோன் வந்து அங்க வைக்கப்பட்டிருக்குது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் என்ன பண்ணாரு, வீற்றிருந்தார். ஓகே, ஒரு இமேஜினேஷன், ரைட். இது ஒரு இமேஜினேஷன் தான். இது இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்க வேண்டாம், ஜஸ்ட் நம்மளுடைய கற்பனைக்காக. ஒரு த்ரோன் வைக்கப்பட்டிருக்குது. ஜான் பார்க்குறாரு. அந்த த்ரோன் மேல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, உட்கார். ரைட். ஓப்பன் டோர். ஓப்பன் டோரை திறந்த உடனே என்ன பார்க்குறாரு, சிங்காசனம். ஏன் இல்ல, டோரை திறந்த உடனே இப்ப நீங்க ஏதாவது கோட்டைக்கு போயிருக்கீங்களா? மைசூர், ரைட். மைசூர், ஓகே. மைசூர்ல இப்ப எப்படி இருக்குது, பெரிய டோர், நம்ம சர்ச்சோட பெரிய டோர் இருக்கும் இல்லையா? அதை திறந்து உள்ள போனோன்னு என்ன பார்க்குறோம், பெரிய ஹால் தான் இருக்கும். பெரிய ஹால் இருக்கும், அந்த ஹால் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய ரூம்ஸ் இருக்கும். தர்பார் வரும். தர்பாரில் தான் அந்த த்ரோனு இருக்கும். பட் இங்க இருக்கிற விஷன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. கதவை திறந்த உடனே த்ரோன் தான் தெரியும் இல்லை, அப்படி தானே போட்டிருக்கு. கதவை திறந்த உடனே வானத்துல ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனம் தான் அவர் கண்ணில் படுது. ஏன், கடவுள் ஒருவரே, ரைட். எல்லாமே கிட்ட கிட்ட எல்லாருக்கும் 90 மார்க்ஸ். இந்த உலகத்துல ஒரே அதிகாரம் தான் கடவுள் மட்டும்தான். ஸோ நீங்க எதை பத்தி என்ன பண்ண தேவையில்ல. இப்ப இது ஒரு பிரேயரை எடுத்துக்கோங்க. ஒரு கவலையோட கஷ்டத்தோட நம்ம பிரேயர் பண்ணும்போது இப்படி ஒரு விஷயம் வந்தா எப்படி இருக்கும், அந்த விஷயம் எப்படி புரிஞ்சுப்போம், நான் இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றதா தான் அந்த அர்த்தம். அதே தான் இங்கேயும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆண்டவர் சிங்காசனத்து மேல உட்கார்ந்து இருக்கிறாருங்க, விட்டுருங்க. அப்படின்னா இந்த உலகத்துல கடைசியா நம்மளோட நம்பிக்கை கடவுள் தான். அவர் எங்க தான் இருக்கிறாரு, அவர் அதிகாரத்தை அவர் எக்ஸசைஸ் பண்ற இடத்துல அவர் இருக்கிறார். ஸோ அதிகாரத்தை அவர் கையில தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. ஸோ காட் இஸ் இன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராமிஸை தான் இங்க நம்ம பார்க்குறோம். இப்போ
வெளிப்படுத்தின விசேஷம் வந்து சொன்னேன், அந்த அன்னைக்கு இருந்த அந்த ரோம அதிகாரத்துக்கு ஒரு கவுண்டர் மெசேஜ்னு சொன்னேன். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா ராஜாவையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்காசனத்தை அவங்க வந்து பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த சேர் வந்து பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, அதை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணுவாங்க. சாலமோனுடைய த்ரோன் எப்படி இருந்துச்சு சொல்லுவாங்க, 12 ஸ்டெப்பு 12 சிங்கம், அப்புறம் தான் த்ரோன். அப்போ வந்து சாலமோன் வந்து கிட்டத்தட்ட இப்படி உட்கார்ந்தாருன்னா சாலமோன் அங்க இருந்திருப்பார். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ அதெல்லாம் இடிச்சு போட்டதுனால நம்ம கண்ணில் மாட்டல எதுவும். சாலமோன் ஏறி அங்கே உட்காந்துருப்பார். நீங்கள் வந்தீங்கன்னா அவர் அப்படி கேட்பார்ல, என்ன வேணும் அப்படின்னு அவர் கேட்டார்னா எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்து வந்து சாலமோனை பார்க்கணும். அதனால தான் ஷீபால இருக்கக்கூடிய அந்த ராஜா குயின் ஆஃப் ஷீபா எப்படியாவது சாலமோனுடைய கட்டினதெல்லாம் என்ன பண்ணணும், பார்த்துடணும்னு சொல்லி இங்கிருந்து டிராவல் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த மெஜஸ்டி அப்படி அவருடைய அந்த பவர் ஃபுல் ஆஃப் கோல்டன் த்ரோன். ரைட். இப்படி எல்லாம் ராஜாக்கள் தங்களுடைய சிங்காசனத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எவ்வளோ குளோரியஸாக வைக்க முடியுமோ. அதில் இந்தியாவில் இருந்த ஒரு கிங் வந்து அந்த கோஹினூர் டைமண்ட் கிட்டத்தட்ட பயங்கர வெயிட்டாக இருக்கும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 கிலோஸோ 3 கிலோஸோ கிட்டத்தட்ட வரும். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி. அதையும் அவங்க ஹெல்மெட்டில் அது என்ன சொல்லுது, க்ரௌனில் வச்சு பதிச்சு உட்காந்துருக்குறாங்க. அதை கழுத்து அவங்களுக்கு ராத்திரி எப்படி இருந்தாலும் அவங்க தைலம் போட வேண்டியது இருக்கும். பட் இருந்தாலும் அதை போட்டுட்டு தான் நான் உட்காரணும். ஏன்னா அதுதான் எனக்கு என்னது, மெஜஸ்டி, பவர். நான் உட்கார்ந்துருக்க சேர் வந்து என்னுடைய சீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ அதுக்கு தான் கஷ்டப்பட்டு சீட்டெல்லாம் செய்கிறது. ஸோ சீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி சீட்டில் எப்படிப்பட்ட சீட்டில் நான் உட்காரன்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இங்கே எடுத்தவொடனே சேர், டோர் திறந்துருக்குது, ஒரு சேர். அந்த சேர்ன்னு சொல்ல முடியாது, அது த்ரான். அதை பார்த்த உடனே ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் எல்லா சிங்காசனத்துக்கு மேலே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சேருக்கு மேலே ஒரு சேர் இருக்குதுன்னா அவர் தான். இல்லை, நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் மனிதர்கள் இந்த கேம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மியூசிக்கல் சேர். அந்த கேம் யாருமே விளையாடாமல் இருந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் விளையாடிருக்கோம். இந்த கேமை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேமை விளையாடுற ஒருத்தராவது விட்டு கொடுத்துருக்காங்களா? கடைசி சேரு, கடைசி 2 பேர் ஒரே சேரு விட்டு கொடுத்துருக்காங்களா? சிஸ்டர் நீங்க உட்காந்துட்டு போங்கன்ட்டு முடியாது. டிஷ்ஷுன்னு ஒரே தள்ளு, அங்க போய் ஒரு ஆள் யாருக்கு பலம் இருக்குதோ அவங்க தான் சேர்ல வர. ஒரு கேம்ல நான் பார்த்தேன் சேர் உடஞ்சு போச்சு. ஏன்னா 2 பேரும் போய் பாஞ்சு உட்கார்ந்து சேர் உடஞ்சு போச்சு. இதுதான் மனுஷனுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்க்ட். சேரை என்ன பண்ண முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. எல்கேஜில இருந்து ஆரம்பிக்குது, எல்கேஜிலே இருக்குது. எல்கேஜிலேயே அந்த குழந்தை வந்து டெய்லி உட்கார்ற பெஞ்சில் தான் அது என்ன பண்ண உட்கார நினைக்குது. கொஞ்ச நேரம் சார் சொல்லுவார், நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்கூலில், நான் அப்படி போயிட்டு வரேன் HM ரூமுக்கு பார்த்துக்கோங்கன்னு சொன்ன உடனே எங்கே உட்காந்துட்டான், வாத்தியார் சேரில் உட்காந்து பார்த்துட்டான். 5 நிமிஷம் சார் சேர் நல்லா இருக்குது. ரைட். என்னன்னா அது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஸ்டிங்க்ட். இங்கே தான் யோவான் அதை பிரேக் பண்ணுறார். என்ன பிரேக் பண்ணுறாருன்னா, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உலகத்தில் இருக்கிற எந்த சேரும் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. ஒரே சேர், ஆண்டவருடைய த்ரோன் ஆஃப் காட், அதுதான் முக்கியம், அதுதான் சென்டர், அதுதான் பவர்ஃபுல், தட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரிதிங் அப்படின்றத வந்து நமக்கு என்ன பண்றாரு சொல்லித்தரார். ரைட். நெக்ஸ்ட் போயிடும், அடுத்தது இமேஜுக்குள்ள போயிடும். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிரக்கல். அதுக்கு திருவிழுத்தில் வாசிங்க. ஜாஸ்பர், ஆமா, படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருக்கு. கொஞ்சம் நமக்கு திருவிழத்தில் இதெல்லாம் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நமக்கு புரியுற பேசுகிற லாங்குவேஜில் வந்துடும். ரைட். மாணிக்கம் மாதிரி இருந்தது. ரைட். ஏன் அந்த ஸ்டோன் அவங்க ஏன் அகைன் வெளிப்படுத்த விசேஷத்தில் அதிகமாக ரெவலேஷன் அந்த ஸ்டோன் பார்க்குறோம்ல, காஸ்ட்லி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸை பற்றி நிறைய பார்க்குறோம். ஏன்? ஆமாம், கண்டிப்பாக. அந்த ஸ்டோனை யார் பொசஸ் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய வசதியானவங்க, பணக்காரங்க. ரைட். அப்போ வந்து
நான் இது படித்தேன், இந்த மார்க்கோ போலோவை பற்றி படிக்கும்போது, மார்க்கோ போலோ வந்து ஒரு பெரிய வியாபாரின்றது நமக்கு தெரியும். ஆனால் அவர் வழியில் வந்து அவரை எல்லாத்தையும் பிடிச்சி அவர்கிட்ட எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. எம்டியான் சைனீஸ் எம்பரர் அவரை மீட் பண்ணுறதுக்காக அவர் போகிறாரு. அந்த சைனீஸ் எம்பரர் மீட் பண்ண போகும்போது சைனீஸ் எம்பரர் வந்து பேக்கில் தான் அவர்கிட்ட பேசணும். அவர் அங்கே உட்காந்துருந்தார் மேலேனா அவர்கிட்ட பேக்கில் தான் பேசணும், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசக்கூடாது. அப்போ எப்படியாவது சைனீஸ் எம்பரரை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் தாம் பார்த்த ஸ்டோன்ஸை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். இதை பற்றி பேசினவனே அடுத்த நாளே 2 பேரும் தோளில் கை போட்டு போகிற அளவுக்கு என்ன ஆயிட்டாங்களா, ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா. மார்க்கோ போலோ கையில் ஒன்றும் இல்லை, ரிட்டர்ன் போகிறதுக்கு ட்ராவல் வாங்கணுன்றதுக்காக ஒரு ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்க அந்த ராஜா அதை சீரியஸாக நம்ப. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங் வந்து எதில் ரொம்ப கிரேசியஸ்ட் பர்சனாக இருந்தார்னா கல். இந்த கல்லுகளை என்ன பண்ணணும், கலர்ஃபுல்லாக இருக்க ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஒன்று. ரைட். ரெண்டாவது இன்னொரு விஷயம், ஒரு 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 தியாலஜின்னு என்ன சொல்றாருன்னா, எதுக்கு இந்த ஸ்டோன் எல்லாம் ப்ரெஷியஸ் ஸ்டோன் சொல்றாங்க? ஒன்று அது அது அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, மார்க்கெட் வேல்யூ இருக்கு. இன்னொன்று ஓகே அழிஞ்ச போவாது பண்ணியிருப்பாங்க. இல்லை இன்னொன்று இருக்குது, நான் சொல்றேன் கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால அது ப்ரெஷியஸாக இருக்கு. ரைட். அதுக்கு வந்து அழிவே இல்லைன்னு சொல்றாரு. ஸோ ப்ரெஷியஸ். வேற வை இட்ஸ் ஸோ ப்ரெஷியஸ்? ஆமாம், அது வந்து மல்டிபிளாக அது ரொம்ப அதை சொல்லுவாங்க, அதோடைய லாங்குவேஜில் ஃபிசிக்ஸில் ரிஃபைன் பண்ணி தான் எடுக்க முடியும். ரைட். அந்த கல்லை பொசஷனில் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து அது ஏதாவது நல்லது செய்யும். அதில் மோதிரெல்லாம் போடுறாங்களே சில பேர், பச்சை கல், மஞ்சள், பச்சை, கருப்பு, சிவப்பு, வெள்ளை, 5 இல்லை நம்ம மக்கள் கொடுப்போம். ராசிக்கு ஏற்ற மாதிரி கல் இருக்கு. சரி ரைட். எப்படியோ ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, இன்னொரு விஷயம் அந்த கல்லில் இருக்கு. ஏன் ரெவலேஷன்ல அது யூஸ் பண்ணப்பட்டது இருக்கு, நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். அந்த கல் தானே ஒளியை கொடுக்கக்கூடியது. அதோட ரிஃப்ளெக்ஷன் கம்ஸ் ஃப்ரம் இட்ஸ் ஓன். அது ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. ஒளியை அதுவே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. ரைட். அது ரிஃப்ளெக்ட்னு சொல்லக்கூடாது, ஒளி அதுவே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அதனால தான் அது குளோரியஸ். ஸோ இங்க ஏன் அதை காடுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, கடவுளும் தன்னிலிருந்து ஒளியை இந்த உலகத்துக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். அப்படி ஒரு விளக்கம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த கல் ஏன் கடவுளுக்கு ஒப்பிட்டாங்கன்னா, எப்படி அந்த கல் தானே ஒளியை உமிழ்கிறதோ அது போல ஆண்டவரும் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த ஸ்டோனோட கம்பேர் பண்ணியிருக்கலாம். ரைட். ஏன்னா இந்த ரெவலேஷன் லிட்டரலா வாசிச்சவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லை வாங்கினா ஆண்டவருக்கு ஈக்குவல் ஆயிருதுல, அப்படி யோசிச்சவங்க இருக்காங்க. அப்படி கிடையாது, அதுக்காக தான் இது சொல்லப்படுது. ரைட். நெக்ஸ்ட் போயிருவோம். இப்ப அப்படியே உங்களுடைய அந்த த்ரோனை சுத்தியே இருங்க. இப்போ புதுசு மாத்திட்டாங்களா? சரி, இல்ல வேற மாத்திட்டாங்க. ரைட். இப்ப அந்த த்ரோனை சுத்தி ஒரு வானவில் இருந்தது. ரைட். வானவில் இருந்தது. இப்ப அது மட்டும் ஏன் வானவில்? வை ரெயின்போ? என்ன அடையாளம்? அது எல்லாரும் கேட்ச் பண்ணிட்டீங்க ஈஸியா அங்க. ஸோ எவ்வளோ பவர்ஃபுல் சிம்பலிசம். காட் ஆல்வேஸ் ரிமெம்பர்ஸ் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி மட்டும் சொன்னால் அது தப்பு. நோவாவுடைய கவனன்ட் படி பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி மட்டும் இல்லை, லைஃப். கடவுள் தன்னுடைய படைப்பை எப்பொழுதுமே என்ன பண்றாரு, தன்னுடைய நினைவில் வச்சிருக்கிறாரு அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த வானவில் எப்படி இருந்ததா? மரகதம்னா எமரல்டு. எமரல்டுனா என்ன கலரு? கிரீன். ரைட். கரெக்டாக இந்த சீசன் ஒயிட் இருக்கா, மேரேஜுக்காக மாத்திட்டாங்க. பட் இப்போ நமக்கு இப்போ கிரீன் தான் போடணும், திருப்பி சனிக்கிழமை போட்டுருவாங்க. கிரீன். வை கிரீன்? சர்ச்சுடைய கேலண்டர்ல லெந்து காலம், அட்வென்ட் சீசன் அண்ட் லென்டன் சீசன், மேரேஜ், கிறிஸ்மஸ், நியூ இயர், குட் ஃப்ரைடே, அப்புறம் பரியல் சர்வீஸ்,
funeral சர்வீஸ். இதை தவிர்த்து மற்ற எல்லா நாளும் சர்ச்சில் என்ன கலர்ல தான் போடுறாங்க? கிரீன் தான். கிரீன் கலர்ல தான் பாஸ்டரும் சரி, கிரீன் கலர்ல தான் அங்கேயும் சரி. சர்ச்சுடைய கலரே கிரீன் தான். வை கிரீன்? பசுமை, செழிப்பு, அது இந்திய தேசிய கொடியில் வருகிற கிரீனுக்கும் அப்படிதான் நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். இந்த கிரீன் சிம்பலைசஸ் கிரேஸ் ஆஃப் காட், கடவுளுடைய கிருபை. அதோடைய கிருபைக்கு ஒரு கலர் கொடுத்தா அது எந்த கலர்ல வருது? கிரீன். அதனால தான் தட் கலர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அட்வென்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கிறோம்? பர்பிள். லென்ட்டுக்கும் பர்பிள் தான். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு ரெட். ஆமா. அடுத்தது வந்து இந்த ஒயிட்டும் கோல்டும் ஒன்று தான். அது வந்து எங்க எப்பலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், நியூ இயர் செலிப்ரேஷன், கிறிஸ்மஸ், நியூ இயர், மேரேஜ். பிளாக், ஆனால் ஆக்சுவலாக பிளாக்கை ஏன் தான் அங்கே போய் சேர்த்தாங்க தெரியல. பட் நம்ம அது இதுவும் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் இருக்குது. பிளாக்கை கொண்டு போய் எப்போவுமே பிளாக்கை வந்து சேடோட சேர்த்துட்டேன். பட் பிளாக் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பிளாக்கும் ஒரு ரிஜாய்சிங் கலர் தான். ஓகே, நம்ம அதை அப்புறம் பார்த்துப்போம். சாத்தானுக்கும் அதையே கொடுத்துட்டாங்க. அப்ப அந்த சிங்காசன சுத்தி ஆண்டவருடைய அந்த வானவில், ஆண்டவருடைய உடன்படிக்கை தான் கரெக்டான டேர்ம். ஸோ ஆண்டவருடைய உடன்படிக்கை அங்கதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை, அங்கதான் இருக்கு. ஆண்டவரும் இந்த படைப்பும் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை கடவுள் எப்பவுமே என்ன பண்றாரு? நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், ரெவலேஷனை படிக்கும் போது எப்படி அழியும்னு சொல்லிட்டு படிக்காம எப்படி ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்ன்றதை வச்சு தான் நம்ம அதை படிக்கணும்ன்றது தான் முக்கியம். ரைட். அப்போ ஆண்டவருடைய கிரேஸ் அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த திருச்சபைக்கு? உற்சால ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை அந்த சர்ச்சுக்கு. ரைட். அடுத்தது இப்ப பாருங்க, அடுத்த சிம்பலிசம். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தது. இப்ப பிக்சர் மாத்தி ஆகணும். அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தது. குட்டியா பெருசா? குட்டியா அப்படி போட்டிருக்கா? அப்படி போடல. இங்கதான் நம்மளுடைய பாலிடிக்ஸ் விளையாடுது. என்னன்னா நம்ம என்ன பண்ணிரோம், நிறைய நேரம் இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம we do things இல்லையா? ஏன்னா மனுஷங்க எப்பவுமே நம்மளுடைய இன்டென்ஷனை எங்க கொண்டு போய் திணிச்சிருவோம்? இல்ல நம்மளுடைய சிந்தனையையும் யாருக்கு கொடுப்போம்? ஆண்டவர் கோச்சிப்பாரு. இந்த லெந்து காலத்துல ஒரு நபர் என்ன பண்ணிட்டார், அந்த வாலிப பசங்க சீட்டு எழுதி கொடுக்குறதுல ஒரு யூத் ரெட்ரீட்ல, ஐயா நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன், இந்த லெந்து காலத்துல ஒரு முட்டையை என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டேன். ரைட். அவ்வளவுதான் அவங்க புரிதல். ஏன்னா இப்ப அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்ப முட்டையை சாப்பிட்டுட்டேன், ஸோ இப்போ இதுக்கான தண்டனை கண்டிப்பா எனக்கு நிச்சயம் உண்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி, ஆண்டவர் சிங்காசனத்துக்கு ஈக்குவலா வேற சிங்காசனம் இருக்காது. அது கண்டிப்பா இப்படிதான் இருக்கும், அது குட்டியா தான் இருக்கும் அந்த 24 அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவர் அப்படி சொல்லல. ரைட். அங்க இன்னொன்னு நீங்க பார்க்கணும், இந்த சிங்காசனத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்ப இந்த சிங்காசனம் இருக்குல்ல, அது எங்க, அது எப்படி இருக்கும்? ஒரு கிங்கோடைய பேலஸ்ல மந்திரிகள்லாம் எப்படி உட்காருவாங்க? சுத்தி எந்த மந்திரி நீங்க அப்படி பாத்தீங்க? சுத்தி இருங்க, கிங்க சுத்தி எங்கேயாவது உட்கார்ந்து நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க சொல்றதான் கரெக்ட். இத பாருங்க, இங்க போடுவாங்க, இங்க சேர் போட்டு போவாங்க, இங்க ஸ்டெப் இருக்கும், இங்கெல்லாம் ஸ்டெப்ஸ் வரும். அப்படிதானே உட்கார வைக்கிறோம்? சொல்லுங்கய்யா. அவங்களுக்குலாம் ஃபிளாட்ல போயிடும். இப்படி இங்க உட்கார வச்சிருவாங்க, இப்படி உட்கார வச்சிருவாங்க, இங்க சேர் போடுவாங்க, அங்க விட மாட்டாங்க. ரைட். பட் இங்க என்ன இமேஜ் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, சுத்தி இருக்கு, சூழ்ந்து சர்க்கிள், அப்படி இமேஜ் கிடைச்சிருச்சா? கண்டிப்பா அப்படி அந்த ஆர்டிஸ்ட் வரையிலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம யாருமே அப்படி ஒரு இமேஜ் பார்த்தது இல்லைல்ல, மேக்சிமம் யாரும் வரையிலன்னு நினைக்கிறேன். 24 சிங்காசனமும்
அந்த மெயின் த்ரோனை சுத்தி 24 சிங்காசனம் இருக்கு. ஏன் என்னன்னா இதுதான் ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா சில நேரத்தில் வந்து நம்ம கடகடன்னு படிச்சுட்டு போயிடுறோம்ல, கொஞ்சம் ஸ்லோவா பிரேக் அடிச்சு படிச்சா ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுத்தியும் 24 மூப்பர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க மேல உட்காரல, கீழே உட்காரலாம் இல்ல, அவங்களும் உட்கார்ந்து. ஸோ இது என்ன குறிக்குதுன்னா, வந்துருச்சா, சுத்தி தான் இருக்காங்களா, அவரை கொஞ்சம் உயரமா வச்சிருக்காங்க, இதை சுத்தி வச்சிருக்காங்க. சரி, ரெகுலரான கோர்ட்யார்ட். ரைட். அந்த ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர்கிட்ட எந்த ஹையரார்க்கியுமே கிடையாது. அதைத்தான் நம்ம சொல்ல வரோம். இந்த உலகத்தினுடைய கிங்கு தான் அந்த ஹையரார்க்கியை மெயின்டைன் பண்றாங்க. ஹையரார்க்கியை மெயின்டைன் பண்றாங்க. அந்த நேம் அவங்க மெயின்டைன் பண்றாங்க. நேமுக்கு முன்னாடி மெயின்டைன் பண்றாங்க, நேமுக்கு பின்னாடி மெயின்டைன் பண்றாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் அவங்க நேமுக்கு பின்னாடி ஏபிசிடியில் இருக்கக்கூடிய A to Z இருக்கக்கூடிய எல்லா எழுத்தையுமே எழுதுறாங்க, முன்னாடியும் எழுதுறாங்க, பின்னாடியும் எழுதுறாங்க. மனுஷன் அவங்க அவங்களுக்குன்னு இருக்க பேரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் செய்யறாங்க. ஏன்னா அதுதான் வேர்ல்ட், அதுதான் உலகம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அந்த 24 மூப்பர்களும் அவரை சூழ்ந்து தான் என்ன பண்றாங்க, இருக்கிறார்கள். ஸோ நோ ஹையரார்க்கி. அவங்களும் ஆண்டவரோடு இந்த ஈக்குவலான ஒரு விஷயத்தை என்ஜாய் பண்றாங்க. ஆமா, அதாவது பங்காளிகள், பங்காளிகள் லோக்கல் லாங்குவேஜில் சொல்றதா இருந்தா எல்லாமே ஆண்டவருக்கு அவங்க எல்லாரும் சூழ்ந்து இருக்கிறார்கள். அதை பார்க்கிறோம். ரைட். அடுத்தது போயிருவோமா? அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? அந்த கம்ப்ளீட் விஸ்டம், அந்த கம்ப்ளீட் விஸ்டம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்கிறது. இல்லை விக்ரம் ஞானம் தன்னுடைய 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து அதுக்கு அதுதான். ஸோ அந்த 7 கம்ப்ளீட்னஸ். அப்போ இங்கே ஆண்டவருக்கு முன்பாக அந்த 7 ஸ்பிரிட் ஆஃப் காட், அந்த 7 அந்த அந்த ஆண்டவருக்கு he knows everything, அந்த omniscience அதை வந்து அங்கே என்ன பண்ணப்படுறது, சொல்லப்படுது. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக வசனம் 6, அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. என்ன கடல்? பாட்டெலாம் பாடுவாங்களா, கிளாசி சி, இல்லைன்னா அது எப்படி சொல்லலாம், அதுக்கு பளிங்கு கடல். அதுக்கு இங்கே திருவிழத்தில் என்ன போட்டிருக்கு? ஆமா, பளிங்கு கடல், கிளாசி சி. அப்படி எப்படி இருக்கும் அது? யாராவது பார்த்துருக்கோமா பளிங்கு கடல்? ஒரு சில இடங்கள்ல இருக்குது, கீழே இருக்கிற கல்லுலாம் தெரியும், அந்த அளவுக்கு பளிச்சின் கடல்கள் சில இடங்கள்ல சுத்தமா இருக்குது. ரைட். ஏன் பரலோக ராஜ்யத்தில் அப்படிப்பட்ட ஒரு கடல் இருக்கு? சில இடத்துல கடல் இருக்கு. ஈவன் ரெட் சி கூட சில இடங்கள்ல வந்து நீங்க பாட்டம் பார்க்கலாம். ஆமா, எவ்வளவு தூரம்னாலும் பாட்டம் பார்க்கலாம். நம்ம ஊர் கடல்கள் இப்ப பார்க்க முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்குது. ஏன்? நம்ம பொல்யூட் பண்றோம். சொல்லுங்கம்மா. ஆமா, ஆண்டவருக்கு முன்னாடி எல்லாமே எப்படி இருக்குது? ஒண்ணு. இன்னொரு மீனிங் அதுல இருக்குது. வேற என்ன மீனிங் எடுக்கலாம்? ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் தூய்மையா இருக்கு, மாசு இல்லை, எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக கிளீனா இருக்குது. அதைத்தான் அங்க சொல்லப்படுது. ஸோ இந்த கடல் அப்படின்னு சொல்லும் போது மருமகள் நிறைந்தது. இப்ப இந்த இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பார்க்க போற, அடுத்த இன்னும் சில வாரங்கள் கழிச்சு பார்க்க போற அந்த பீஸ்ட் வந்து அந்த கடல் உள்ள தான் எழுந்து. அந்த கடல் வேற, கடவுள் முன்னாடி இருக்க கடல் வேற. அந்த கடல் பார்த்தீங்கன்னா பளிங்கு போல தூய்மையான, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கிளீன். அங்க அந்த கடலுடைய ஆக்ரோஷம் அதுக்கு இல்லை, ஆக்ரோஷமான கடலா இல்லை, சீற்றம் நிறைந்த ஒரு கடலா இல்லை. அதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். ரைட். அடுத்தது, அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. ரைட். இந்த 4 ஜீவன் என்னது? இதை நம்ம எசேக்கியல்லையும், நம்ம புக் ஆஃப் எசேக்கியல்ல நம்ம பார்க்குறோம். எசேக்கியல்ல நம்ம இதை எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, ஆமாம், எசேக்கியல் சாப்டர் 1, அங்கேயும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜீவன்கள். ஆமாம், இருக்கா? ரைட். 4 ஜீவன்கள் தோன்றின.
வேர்ஸ் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படிக்கலாம். அங்கேயும் எசேக்கியேலுக்கும் அது வெளிப்படுத்தப்படுகிறது. ரைட். இந்த ஜீவன்கள் யாரு? இந்த ஜீவன்கள் எதற்காக ஆண்டோடைய அவங்க யாரு? ஒருவேளை 12 கோத்திரம் அந்த 12 இல்லை இந்த டிசைபிள்ஸ் 12 அவங்கள பற்றி நம்ம இப்போ என்ன சொன்னாலும் அதுக்கு பிப்ளிக்கல் பேக்ரவுண்ட் இல்லை. அதனால் இப்போ நம்ம என்ன சொன்னாலும் தட் எண்ட்ஸ் வித் மித்தில் போய் நிற்கும். அதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அவங்கள பற்றி என்ன சொன்னாலும் அது வேற யாரோ ஒரு 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 ரபாய்ஸ் தான் அதுக்கு சில விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்த விளக்கத்தில் போய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எங்கேயாவது போயிட்டு அதை கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது ஆனால் பட் இவங்க 24 எல்டர்ஸ் இப்போ நம்ம எப்படி எடுக்கலாம்னா ப்ரெஸ்பீட்டர்ஸ் தான் வரும் ஆக்சுவலாக, ப்ரெஸ்பீட்டர்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்பைட்டர்ஸ்னா யார்? ப்ரெஸ்பைட்டர்ஸ்னா யாருன்னா ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக, ஆண்டோடைய காங்கிரிகேஷனை வழி நடத்துவதற்காக கொடுக்கப்பட்ட லீடர்ஸ். இந்த லீடர்ஸ் இந்த உலகத்தோடு அவங்களுடைய வேலை முடியல, ஈவன் அவங்க அங்கேயும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ எதெல்லாம் ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ணுறாரோ அதை அவர்கள் பெற்றுக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரிகேஷனுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்போவுமே அதை ரிவீல் பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிற வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெவனும் எர்த்தும் செப்பரேட்டட் என்டைட்டிஸ் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று பிரிஞ்சு இல்லை, எப்போவுமே அதுங்க ஒன்றா தான் இருக்குது. இதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணோம்னா, எப்போல்லாம் ஆண்டுடைய பிள்ளைங்க நம்ம கூடுறோமோ அப்போல்லாம் ஆண்டுடைய சிங்காசனம் என்ன பண்ணப்படுது, வைக்கப்படுது. ஆண்டவர் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் எப்போல்லாம் நம்ம ஒன்று கூடி ஜெபம் பண்ணுறோமோ அப்போல்லாம் அவர் நம்மோடு இருக்கிறார். நம்ம தான் அந்த மூப்பர்கள். அது தட் வில் பி மோர் மீனிங்ஃபுல் வே எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு ஐயா சொல்லுங்கய்யா, இது ஏன் இன்னொரு விளக்கம் இருக்குது என்னென்னா, அந்த காலத்தில் இருக்க சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்பீட்டர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க, ப்ரீஸ்ட் கிடையாது. இப்போ நம்முடைய தென்னிந்திய திருச்சபைகளில் கூட நம்ம பார்த்தோம்னா ப்ரெஸ்பீட்டர்ஸ் தான் நம்ம அக்செப்டட் ஆர்டராக வச்சுருக்கிறோம். ப்ரெஸ்பைட்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் லீட் பண்ணுறார். அவர் ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகிடுதுன்னா, கடவுளுக்கும் காங்கிரிகேஷனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கக்கூடியது. ப்ரெஸ்பீட்டர் ரோல் அப்படி கிடையாது. ப்ரெஸ்பீட்டர் அப்படின்னு சொல்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காங்கிரிகேஷனை ஆண்டவருக்கான வழியில் லீட் பண்ணுகின்ற முன்கள பணியாளர். ரைட். இப்போ ஜான் தன்னுடைய சர்ச்சுக்கு எழுதும்போது அங்கே ஒரு 24 ப்ரெஸ்பைட்டர்ஸை பார்த்தேன்னு சொல்லும்போது அந்த காங்கிரிகேஷன் அதை படிக்கும்போது they'll be very happy. ஏன்னா மேபி அவங்க ப்ரெஸ்பைட்டர்ஸ் சில பேர் கூட இறந்து போயிருக்கலாம், அவங்க நிறைய ப்ரெஸ்பைட்டர்ஸ் அவங்க கூட இருக்கலாம். அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்திலையும் கூட ஆண்டவர் கூட இருக்கிறவங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை செய்கிறவங்க தான் எங்கே இருக்கிறாங்க, அங்கே யாரும் டிஃப்ரெண்ட்டாக புது மினிஸ்டர்ஸ் மாதிரியான ஆட்கள் யாரும் அங்கே இல்லை. இதே முன்கள பணியாளர்கள் தான் யார் கூடயும் இருக்கிறா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ இங்கேயும் மிஷனரிஸ் இருக்கிறாங்க, ஆண்டவர் கூட மிஷனரிஸ் இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு அது புரியுது இல்லையா, நம்ம வி கேன் ரிலேட். ஏன்னா நமக்கு மிஸ்டரின்னா யாருன்னு தெரியும், இப்போ ப்ரெஸ்பைட்டராக நமக்கு யாருன்னு தெரியும். இப்போ அங்கேயும் ப்ரெஸ்பைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிலேஷன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஹெவனும் எர்த்தும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பிரித்து பார்க்க முடியாது. இப்போ மீட்கப்பட்டவர்கள்லாம் எல்லாரும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ யார் வேணாலும் அந்த பொசிஷனுக்குள்ளே போகலாம், ஹையரார்கி கிடையாது. ரைட். மேபி இப்போ நீங்கள் கேட்ட அந்த 24 யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 12+12 சில பேர் அதுக்கு நிறைய இருக்குது. 12னா இந்த டிசைபிள்ஸ் 12, இன்னொரு 12 இந்த ட்ரைபு சொல்கிறாங்க. இப்போ யார் அந்த டிசைபிள், யார் அந்த ட்ரைபு? ஏன்னா சில ட்ரைப்ஸ்க்கு இடம் கிடையாது, சில ட்ரைப்ஸ்க்கு இடம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த டிசைபிள்ஸில் யூதாஸ் போயிட்டா மத்தியாஸ் உள்ள வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அதில் போயிட்டோம்னா நம்ம வி மிஸ் த கோர் மெசேஜ். ஸோ அதனால் நம்ம கோர் மெசேஜோடு இருந்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம மெல்லமாக விட்டுலாம். ரைட். அடுத்து நம்ம பார்த்தோம்னா அந்த 4 ஜீவன்களை பற்றி சொன்னோம் இல்லையா, இந்த 4 ஜீவன்கள் என்ன சிம்பலைஸ் பண்ணுது? இந்த 4 ஜீவனும் ஆண்டவருக்கு முன்பாடி இருக்குது பாருங்க. இதுங்களை நீங்கள் கொஞ்ச நேரம் கவனிச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜீவன் எப்படி இருக்குது, சிங்கம். செகண்டு காளை, தேர்டு ஹியூமன் ஃபேஸ், 4 கழு. இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவருடைய படைப்பை சிம்பலைஸ் பண்ணு, அவ்வளோதான். ஆண்டவர் இப்போ பரலோகத்தில் என்னெல்லாம் இருக்குது, எவையெல்லாம் இந்த பூமியில் இருக்குதோ
அவையெல்லாம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கு. பரலோகத்தில் வேற எதுவும் புதுசா இல்லை. எவையெல்லாம் ஆண்டவருடைய படைப்போ அந்த படைப்புகள் அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, அவ்வளவுதான். ரைட். இப்ப ஆண்டவருடைய சாயல்ல அது இருந்து அது இப்படி வரையும் போது தான் அது நமக்கு ஒரு பயத்தை உருவாக்கிறது. பட் எனிவே, ஆண்டவருடைய சாயல்ல மனுஷங்க படைக்கப்பட்டோம் இல்லையா? இந்த மற்ற படைப்புகள்லாம் அதை எப்படி நம்ம பார்க்குறோம்? அவங்களுக்கு எப்படி வேல்யூ? இப்போ அதில் தான் கொஸ்டின் வருது. நமக்கு ஈக்குவல் அவங்க கிடையாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துடுறதுனால தான் இன்னைக்கு நம்ம நம்மளை சுற்றி பார்க்குற அத்தனை ஈக்காலஜிக்கல் டிசாஸ்டர் இருக்கும். எது காரணம்? மனிதனுடைய அந்த எண்ணம் தான் காரணம். மனிதன் என்ன யோசிச்சான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும்தான் ஆண்டுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம், சிந்தனை. மற்ற எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான். சரி, ஓகே, அது ஒரு பக்கம் விடுங்க. மனுஷனே தன்னையே கடவுள் சாயலாக யோசிக்கும் போது இன்னொரு மனுஷனுக்கு கடவுள் சாயல் இருக்கிறதா அவனால் என்ன சொல்ல முடியல? ஒத்துக்க முடியல. உதாரணத்துக்கு நிறத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வெள்ளையா இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மக்கள் என்ன நினைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு தோலோடு இருக்கக்கூடிய ஒருத்தங்களை கண்டிப்பாக இவங்களுக்கு கடவுளுடைய இமேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றது அவங்களுடைய சிந்தனையோடைய வெளிப்பாடு. அந்த சிந்தனை தான் பல இடங்களில் பல வகைகளில் அவைகள் என்ன பண்ணப்பட்டதுன்னா வெளியில் வந்துச்சு. இப்போ நம்ம மாற்றி சொல்கிறோம். ஒரு மொழி பேசினவங்க இன்னொரு மொழி பேசினவங்க கண்டிப்பாக இந்த பாஷை கடவுளுடைய பாஷை கிடையாது, நாங்கள் பேசுகிற பாஷை தான் என்ன பாஷை? கடவுள் பாஷைன்னு சொல்லி சொன்னாங்க. மொழி. சாப்பாடு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை விட நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் சிறந்தது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? ரைட். ஸோ இங்க கடவுளுக்கு முன்பாக மறுபடியும் அந்த உயிரினங்கள் இருக்கிறது. அதோடைய காரணம் என்னன்னா, கடவுளுடைய படைப்பு கடவுள் எப்படி நேசிக்கிறார், தன்னுடைய படைப்பு தன்னோடு கூட எப்போதும் அவரோடு கூட இருக்கிறது. இதை நாம என்னைக்கும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த ஜீவன்கள் அங்க அவரோடு இருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். ரைட். ரைட். அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, எப்படி பார்க்கலாம்? இப்போ அதுக்கு நம்ம எப்படின்னா மீனிங் எடுத்துக்கலாம். இப்போ கண்களால் நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த கண் அப்படின்னு சொல்றது மேபி, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ அகைன் அந்த பெர்ஸ்பெக்டிவாக பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குது? கண்களால் நிறைஞ்சிருக்கிறோமா? நமக்கு கண்கள் பார்வை, ஆண்டவர் சொல்றாரு அந்த கண் பார்வையற்றவர் அல்ல, நீங்க தான் குருடர்கள்னு சொல்லிட்டாரு. பயங்கரமா கோவப்பட்டாங்க. யாரை பார்த்து குருடன்னு சொல்லிட்டாரு? பரிசேரி சதுசேரை பார்த்து நீங்க தான் குருடங்க, அவங்க அவரு குருடன் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. கண் அவருக்கு பார்க்க முடியலனாலும் சிந்தனையில தெளிவு இருந்துச்சு. கண்ணு நான் பார்க்கிறேன்னு சொன்னவங்க நிறைய பேரால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஸோ ஆண்டவர் அந்த ஜீவன்கள் அந்த மல்டிபிள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்குது. அவங்க எல்லாவற்றையும் தெளிவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய சூழல்ல இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். அங்க பாருங்க, அந்த மிருகங்கள் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. ரைட். பரிசுத்தர்னா என்ன அர்த்தம்? அகைன் நம்ம அதையும் அப்படிதான் கரெக்டா புரிஞ்சுக்கணும். அந்த அந்த தூய்மையா இருக்கிறதுக்காக பரிசுத்தம் அல்ல, அது அப்படி புரிஞ்சுக்கூடாது. இந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை நீங்க இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ண முடியாது. கடவுளுக்கு கம்பேரிசனே கிடையாது. ஆண்டவருக்கு கம்பேரிசனே கிடையாது. அவ்வளவுதான். அதை எப்பவுமே மனிதங்க சொல்லணுன்றதுக்காகத்தான் யோவான் அந்த மிருகங்கள் சொல்றதை பார்த்துட்டு நமக்கு சொல்றாரு. நாமளும் அதை எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை, ஆண்டவருக்கு கம்பேரிசன் இல்லை. அவர் அவர் அவருடைய செயல்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆனது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை அங்க யோவான் பார்க்கிறார். அடுத்து பாருங்க, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 மூப்பர்களும் தங்களுடைய கிரீடத்தை கொண்டு போய் வச்சு அப்படியே விழுறாங்க. அதோடைய நோக்கம் என்னன்னா, அவங்க என்னைக்குமே எப்போ அவர் இடத்துக்கு நம்ம வர்றது அப்படின்னு யோசிக்கிறதுக்காக அவங்க அங்கே இல்லை. அவங்க எப்போவுமே ஆண்டவருக்கு முன்பாக தங்களை எப்படி வச்சிருக்காங்க, தாழ்மையாக வைத்திருக்கிறார்கள். ரைட், அதைத்தான் அவங்க சொல்லப்படுது. அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒரு பாட்டு பாடுறாங்க, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க என்னவா இருக்கீங்க. அடுத்து பாருங்க, நீரே சகலத்தையும். அடுத்தது, இதுதான் நான் இவ்வளவு நேரம் சொன்ன மெசேஜ். அவங்க அதை நான் இங்கே திருப்பி அதை 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 வாசிங்கம்மா, இங்கிலீஷில் கூட வாசிங்க. இல்லை அதான் நீரே. இதை ஏன் அவங்க பாட்டில் அவங்க சொல்கிறாங்க இல்லை? இந்த பாட்டில் கனம் வல்லமை மகிமை இட்ஸ் எ ஜென்ரல் ப்ரேயர், கடவுளுக்கு தான் இதெல்லாம். இதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அதுக்கு அடுத்த லைன் தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய லைன். ரைட், இப்போ இங்கே பார்த்த காட்சியில் என்னதான் பார்த்துருக்கோம் நம்ம இவ்வளோ நேரம்? இப்போ நம்ம பரலோகத்துக்குள்ள போனோம் இல்லையா, பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம்? இந்த படைப்பின் மீது கடவுள் கொண்டிருக்கிற அந்த அன்பை தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். கரெக்டா? உள்ள போன உடனே சிங்காசனம், சிங்காசனத்தை சுற்றி வானவில். அந்த வானவில் சொல்லுகின்ற செய்தி என்னன்னா, கடவுள் தான் படைத்த படைப்பை நேசிக்கிறார். தான் படைத்த படைப்பை கடவுள் என்னைக்குமே என்ன பண்ண போறது இல்லை, நான் என்ன பண்ண மாட்டேன், அதை அழிக்க மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, கடவுளுடைய படைப்புல அங்க இருக்கக்கூடிய அந்த அவருடைய படைப்புடைய சாராம்சம் அங்க இருக்குது. 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க, அந்த உயிரினங்கள் இருக்குது. இவங்கெல்லாம் கடவுளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீரே படைப்பாளர், இங்க படைக்கப்பட்ட எல்லாம் உமது சித்தத்தினாலே உண்டானது. ரைட், இப்ப நம்ம சுத்தி பார்க்கிற படைப்பு எல்லாம் அவருடைய வில்ல தான் உருவாயிருக்கிறது. இப்ப இதை அழிக்கிறதுக்கு யாருக்கும் என்ன இல்லை. இது ஒரு அழகான கிரியேஷன் ஈக்காலஜிக்கல் மெசேஜ் வந்து இங்கே சொல்லப்படுது. ஒரு மிகப்பெரிய ஈக்காலஜிக்கல் மெசேஜ். சூழல் இன்னைக்கு கிளைமேட் டிசார்டர்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இதோடைய மிகப்பெரிய மெசேஜ் இங்கே ரெவலேஷனில் சொல்லப்படுது. ஆண்டவரே படைப்பாளர், எல்லாம் படைக்கப்பட்டது. அது ஏன் இன்னொரு விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. என்னன்னா, நம்ம ஜான் அவருடைய காங்கிரிகேஷனுக்கு 7 சபைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க பயந்துட்டு இருக்கிற உங்களுடைய கிங், அந்த எம்பரர், அவரும் யாருக்குள்ள தான் வர்றாரு, அவரும் படைக்கப்பட்டவர் தான். ஒன்று. ரெண்டாவது, டெம்டேஷன்ஸ், மெட்டீரியல் டெம்டேஷன். மெட்டீரியல் டெம்டேஷன் அப்படின்னு சொல்றது இந்த இந்த கல், இப்போ பார்த்தோம் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு, மெட்டீரியல்ஸு, இதை பற்றியும் சபை மக்களுக்கு ஒரு புரிதல் வரணும்னு நினைக்கிறார். என்னன்னா, இவையும் யாரால தான் படைக்கப்பட்டது, ஆண்டவரால் தான் படைக்கப்பட்டது. ஸோ மெட்டீரியலை பற்றி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், நீங்க ரொம்ப ஒரி பண்ண வேண்டாம். அது பெரிய பிரஷியஸ் கிடையாது. அதை விட பிரஷியஸ் ஆனது தான் யாரு இருக்கிற. இப்ப மனிதனுக்கு இருக்கக்கூடிய டெம்டேஷன்ல மிகப்பெரிய டெம்டேஷன் என்னது, மெட்டீரியல் பொசெஷன். மெட்டீரியலை பெற்றுக்கொள்ள வேண்டும். மெட்டீரியல் அப்படின்னு சொல்றது வந்து பொருள், பொருள், பொருள் ஆசை, பொருள், பொருள் வேட்கை, பொருள் வேட்கை. அப்ப இந்த பொருளை பெற்றுக்கொள்ளணும் நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம எந்த பொருளை ரொம்ப தேடுறோமோ அந்த பொருள் படைக்கப்பட்டது ஆண்டவரால் தான் படைக்கப்பட்டது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். ஆண்டவர் எல்லாத்தையும் படைத்தாரு, எல்லாம் அவருடைய சித்தத்தினால படைக்கப்பட்டது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. அதனால தான் நாங்கள் இந்த ஈக்காலஜிக்கல் இது ஒரு இப்போ நம்ம விபிஎஸும் அதில் தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்போ அதை பற்றி படிக்கும்போது ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தியாலஜின் ஒரு மிக முக்கியமான பிரின்சிபல் என்னன்னா, கடவுள் படைச்ச படைப்புல எல்லாத்துக்கும் பிரைஸ் டேக் ஓட்டுனது யாரு, விலைப்பட்டியல் ஓட்டுனது யாரு, நம்ம ஓட்டணும். விலைப்பட்டியலின் அடிப்படையிலே எது பிரஷியஸ் எது பிரஷியஸ் கம்மின்றது நம்ம என்ன பண்றோம், முடிவு பண்றோம். கரெக்டா? தோரம்பருப்பு இவ்வளவு ரூபா, கடலை எண்ணெய் இவ்வளவு ரூபா அப்படின்னு சொல்லி பிரைஸ் டேக் ஓட்டுனது யாரு, நாம தான். ஆனா கடவுளுடைய படைப்புல கடவுள் படைத்த எல்லா பொருளுக்கும் ஒரு வேல்யூ என்ன பண்ணப்படுது, இருக்குது. ஆனா நிறைய நேரத்தில் அந்த வேல்யூவை புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்ல யார் இல்லை, நாம தான் இல்லையே தவிர கடவுளுடைய படைப்புல கடவுளுடைய படைப்புகள் அத்தனைக்கும் என்ன இருக்குது, ஒரு வேல்யூ இருக்கு.
அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் அந்த வேல்யூவை நாம் நிறைய நேரம் என்ன பண்ணிட்டோம்னா புரிந்து கொள்ளாமல் கடவுளுடைய படைப்பை நாம் நிறைய நேரத்தில் என்ன பண்ணிட்டோம், நாம் சிதைத்து விட்டோம். கடவுளுடைய படைப்பு சிதைப்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஈக்காலஜிக்கல் டிசாஸ்டராக மட்டும் அதை யோசிக்க முடியாது. இப்போ மன்னா நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் நமக்கெல்லாம் மன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தானே அந்த டெக்ஸ்ட் வந்துச்சு. மோசே கிட்ட போய் சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் மச்சம்னா என்னது, மீன். எகிப்தில் நாங்கள் காசு கொடுக்காம மீன் ஃபிஷ்லாம் வாங்கி ஃபிஷ்ஷு சாப்பிட்டோம், வெள்ளரிக்காய் சாப்பிட்டோம், குக்கும்பர்ஸ் அதான், அப்புறம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டோம், நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம், பூண்டு சாப்பிட்டோம், எல்லாம் சாப்பிட்டோம். நீங்கள் என்னடானா காலையில் எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க, இந்த மண்ணா கொடுக்குறீங்க, அது கொஞ்சம் இனிப்பாக இருக்குது, அது எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு வேற வேணும், எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும் அப்படின்னு கேட்குறேன். கரெக்டா? ரைட். இந்த மண்ணா அவங்களுக்கு ஏன் சலிச்சு போச்சு? ரைட், ஒரு பொருள் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சது. ஆனால் அந்த மண்ணாக்குள்ள ஒரு எக்கானமி இருக்கு. நீங்கள் அந்த மண்ணாவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுங்க. சரி, ரைட். இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் எப்படி முடிவு பண்ணுவேன்? கரெக்டு தான்மா. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், அதில் தான் என்னன்னா, எனக்கு எவ்வளோ தேவைன்றதை நான் எப்படி முடிவு பண்ணுவேன்? ஐயா சொல்லுங்க. மீதி இருக்கக்கூடாது, அதான் நான் சாப்பிட்ற தட்டில் மீச்சம் வைக்கக்கூடாது. ரைட். இப்போ எனக்கு எவ்வளோ தேவைன்றதே ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு விஷயம் தான். கரெக்டா? ரைட். இப்போ மண்ணா கான்செப்ட்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த மண்ணா வருமா வராதான்னு டவுட் வந்துடும். கரெக்ட், எடுத்த உடனே. ஸோ இந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை சாப்பிட்றதுக்கு ஒரு சின்ன சைக்காலஜி சொல்கிறேன் பாருங்க. கூட்டு குடும்பத்தில் தான் நம்ம நிறைய பேர் இருக்க குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் போன தலைமுறையில் இருந்த எல்லாருமே இருந்திருப்போம். அப்போ அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. சொல்லிட்டு போகிறாங்க, நீ முதல்ல வர்றதுனால சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வையி, எல்லாம் தங்கச்சி வரும் வையின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவர் ஃபஸ்ட் எடுத்தவர் கொஞ்சமாக போடணும், பக்குவமானவரை பற்றி பேசுகிறேன், பக்குவம் இல்லாதவரை பற்றி நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் சரி தங்கச்சி வருவாங்களேன்னு சொல்லி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சத்தை என்ன பண்ணுறாப்புல வைக்கிறாப்புல, மிச்சம் வைக்கிறாப்புல. இப்போ அம்மா இப்போ கிச்சனில் இருக்காங்க, நீங்களும் உங்களுடைய சகோதரியும் உட்காந்துருக்கிறீங்க. அம்மா இப்போ தோசை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பக்குவமாக அதை மிச்சம் வைத்து கொடுத்தவர் இப்போ தோசைன்னு வரும்போது எதில் இறங்குறாரு? காம்படிஷனில் இறங்குறாரு. வழக்கமாக 3 சாப்பிட்டாலும் இப்போ அம்மா செய்கிறதுனால அவர் எவ்வளோ சாப்பிடுவார்? தனியாக இருக்கும்போது 3ஓடு நிறுத்தினவரால் இப்போ 5 கூட என்னால் போக முடியும். இன்னும் பிரேக் போட்டு கியர் லூஸ் பண்ணிட்டு போனால் 8, 9 என்ன பண்ண முடியும்? கிராஸ் பண்ண முடியும். ஏன்னா அங்கே என்ன வந்துருச்சு? காம்படிஷன் வந்த உடனே, காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னதான் 2 பேரும் படுத்து தூங்க போறாங்க. ஆனா காம்படிஷன் பண்ணும்போது அந்த சிந்தனை ஒரு 5-10 நிமிஷம் என்ன ஆயிரும்? குறையும். அது இப்போ கூட பாருங்க, நம்ம பந்தியில் உட்கார்ந்துருக்கும் போது நம்ம கண் இங்க பார்க்காம சாப்பிட்டுருக்கோமா? முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா என்னப்பா பீஸே வைக்கல அப்படின்ற கேள்வி எதை வச்சு வந்தது? நான் அங்க இலையை நான் பார்த்து முதல்ல ஒரு கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு எவ்வளவு வரணும்ன்றது இல்ல. உடனே நான் சாப்பிடலையோன்ற 2வது விஷயம். அவங்களுக்கு கிடைச்ச அதே அளவு இப்ப எனக்கு என்ன பண்ணணும்? எனக்கும் கிடைக்கணும். ஸோ இங்க டெக்னிக்கலி அந்த மன்னா மூலமா கடவுள் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீ ஒன்று கடவுளை நம்பி இருக்கணும்ன்றது ஒரு விஷயம், ஏன்னா கடவுள் தான் சாப்பாடு கொடுக்குறவர். 2வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த உணவை பதுக்காமல் இந்த உணவை மற்றவங்களுக்கு நீ என்ன பண்ணணும்? நீ நிறைய எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா கெட்டு போறது 2வது. நீ நிறைய எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா யாரோ ஒரு டென்ட்டில், யாரோ ஒரு கூடாரத்தில், யாரோ ஒரு சகோதரன் வீட்டில் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணியிருப்பாங்க? உட்காந்து. இது உனக்கும் கெட்டு போச்சு, அவங்களும் என்ன பண்ண முடியாது, அவங்களுக்கான சாப்பாடை நீ என்ன பண்ண வச்சுட்ட? கெட வச்சுட்ட. ஸோ இந்த ஹியூமன் சிஸ்டம் இருக்கு பாருங்க, கடவுளுடைய படைப்பு பிரசவ வேதனைப்பட்டு அழுகுதுன்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? ஏன் கடவுளுடைய படைப்பு இந்த பிரசவ வேதனைப்பட்டு அழுகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெயினை அவங்க அந்த பெயினோட கம்பேர் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிஸ்டம் இருக்கு பாருங்க, ஹியூமன் சிஸ்டம், நம்ம மைண்டுக்குள்ள இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா
எப்பவுமே கடவுளுடைய படைப்புக்கு வலியை உண்டாக்குகிற வகையில தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செயல்படுறோம். கடவுளுடைய படைப்புக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் உருவாக்குறது தான் நம்ம வளர்ச்சி டெக்னாலஜி அப்படின்ற பெயரில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், எப்பவுமே செஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்தில் கடவுளுடைய படைப்பை சிருஷ்டியை அந்த அழிக்கிற அளவில் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், செயல்படுறோம். ரைட். ஈவன் நம்மளுடைய ப்ரேயர்ஸ், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், இதுவுமே எப்படி தான் செயல்பட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளுடைய படைப்புக்கு ஊறு விளைவுகள் தான் செயல்படும். அதனால தான் அந்த ரெவலேஷனில் என்ன சொல்லப்படுதுன்னா, சிருஷ்டிப்பை கடவுள் உருவாக்கினாருன்னு சொல்லி சர்ச்சுக்கு ஏன் சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு ஒரு சவால் இருந்தது. இப்போ நான் இந்த 7 சபையை பற்றி பேசும்போது இந்த 7 சபையோட காலகட்டத்தில் வந்து சர்ச்சுக்கு இந்த சவால் என்னன்னா, அந்த ஆதி திருச்சபையில் அவங்க ஃபுட் ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணி ஆதி திருச்சபையில் எல்லா ரிசோர்ஸும் ஷேர் பண்ணி வந்தாங்க பாருங்க, அதையே அவங்க ஸ்லோவா கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா காம்ப்ரமைசேஷனுக்குள்ள போனாங்க. நிக்கோலஸ் பத்தி படிச்சிருப்பீங்க, செயின்ட் நிக்கோலஸ். அவர் செயின்ட் நிக்கோலஸ்ல வருவார். பட் நிக்கோலஸோடைய கான்செப்ட் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் குரூப் இன்னைக்கு சொல்லணுமே, அப்ப நீங்க அப்புறமா சொல்றீங்களா? சரி, அப்புறமா சொல்லுங்க. நிக்கோலஸோடைய ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரோடு ஒத்துவாள். சிம்பிள், ஒரு லைனை முடிச்சேன், பட் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைன் தான், ஊரோட ஒத்துவாள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இந்த சொசைட்டி எப்படி ஹை கன்சப்ஷன், எந்த ஒரு பொறுப்பற்ற கன்சம்ஷன். உதாரணத்துக்கு என்னது ஜீன்ஸ் கிழிச்சி வர ஒரு ஸ்டைல் வந்து உருவாச்சு கொஞ்ச நாளுக்கு முன்பாக. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை ஃபேட் ஆகி கிழிச்சி போடுற ஸ்டைல். இது எந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து உருவாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லை, அப்படி இல்லை, இல்லை இல்லை இல்லை. இது வந்து இந்த உடை இல்லாதவங்களை பற்றி சிந்திக்காத ஒரு மனநிலையிலேருந்து வந்திருக்கும். ஏன்னா நான் போட்டிருக்க ஒரு உடையை நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் பல தாறுமாறாக அதை நான் கிழிச்சிக்கிறேன். அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சிந்தனை எங்கேருந்து உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ண போகிறது இல்லை, மற்றவங்களை பற்றி ஆடை இல்லாத இன்னொருத்தரை பற்றி நான் என்ன பண்ணல, கவலைப்படலை. நான் என்ன ட்ரெஸ் பண்ணணுன்றத, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், எவ்வளோ என்னோட ட்ரெஸ் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்றதை பற்றி மட்டும் தான் நான் யோசிச்சேன் தவிர, நான் என்னுடைய ட்ரெஸ் வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணுன்றதை பற்றி நான் என்ன பண்ணலை, நான் யோசிக்கல. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா விஷயம். இப்போ ஹைட்ரோ கார்பன் கன்சம்ஷன், இந்த ஹைட்ரோ கார்பன் நம்ம எல்லாரும் கன்சியூம் பண்ணுறோம் இல்லையா? எப்படி கன்சியூம் பண்ணுறோம் ஹைட்ரோ கார்பன்ஸை? ஃபியூல். நம்ம எல்லா காரு, 2 வீலரு எல்லாத்துலேயும் நம்ம பண்ணுறோம். இந்த ஹைட்ரோ கார்பன் எங்கேருந்து எடுக்கிறாங்க? அந்த ராக் அந்த அதெல்லாம் பெட்ரோல் இல்லையா? ஆமாம் ஆமாம். மரங்கள்லாம் அந்த காலத்தில் பெட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, நிறைய ப்ராசஸ் இருக்குது. ரைட். இப்போ இந்த பெட்ரோலியம் அது ஒரு அளவை தாண்டி அதை எடுத்து, இன்னைக்கு பெட்ரோலியம் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு நம்ம வந்து அந்த பெட்ரோலியத்தை மிக அதிக அளவில் நம்ம பயன்படுத்தி, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்க்கு நடந்து போகிற இடத்துக்கு கூட இப்போ நம்ம யாரும் என்ன பண்ணுறதில்ல, நடந்து போகிறதில்ல. அத்தியாவசியம்ன்றது மாதிரி ஆடம்பரம்ன்றதுக்கு மாதிரி நம்மளுடைய டிக்னிட்டி சோசியல் ஸ்டேட்டஸை காட்டக்கூடிய லெவலுக்கு போய், ரைட், இங்கே தான் மனிதனுடைய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. சோசியல் ஸ்டேட்டஸ். ரைட். இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்டது அதுதான். ஆண்டவர் எல்லா ஸ்டேட்டஸையும் என்ன பண்ணுறாரு, பிரேக் பண்ணுறாரு. ஆண்டவருக்கு முன்பாக நோ ஸ்டேட்டஸ், எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் தான். எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ்ன்றதை ஒத்துக்க முடியுமா? அதை என்னைக்கு நம்ம ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு தான் நமக்கு சால்வேஷன் கிடைக்குது. தெரியுமா? தெரியுமா ஐயா? அதானே ஐயா சமநிலை பிரமாணம். எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் ஒத்துக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். அது பைபிள் தான் பிறந்தது. அதான் ஐயா சமநிலை பிரமாணம் சொன்னார். ஸோ எல்லாருக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் ஒத்துக்க முடியாது. ஐயா கொஞ்சம் சின்ன சின்ன கேப்புகளை உருவாக்கி வச்சாதான் இந்த வண்டி ஓடும் அப்படின்றது உலகத்துடைய பேச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்குறோம். அவர் மட்டும்தான் கனம், மகிமை, புகழ், மேன்மை, ஸ்டேட்டஸ்கோ, எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு காட். அந்த 24 மூப்பர்கள் நினைச்சு பாருங்களேன், அந்த 24 மூப்பருடைய ஒரு சேர் நமக்கு கிடைச்சுன்னா என்ன ஆகுறது?
அந்த 24 பேர்ல இருக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றுட்டேன். என்ன ஆகுறது இல்ல? போஸ்டர்கள் எல்லா இடத்துலயும் போஸ்டர் தான் இல்ல? 24 மூப்பர்களில் ஒரு மூப்பரே இல்ல? அப்படிதான். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கே மனிதர்கள் என்ன பண்றாங்க? they are fighting. அவ்வளோ பெரிய இடத்த கிடைச்சிருக்குது. ஆனா அவங்க எங்கேயும் அவங்க கரெக்டா இருக்கிறாங்க. அவங்களுடைய அழைப்புல புகழ்ச்சி வல்லமை எல்லாம் கடவுளுக்கு சொந்தம். ஒன்று. ரெண்டாவது, கடவுளுடைய படைப்பு ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்குது. கடவுளுடைய படைப்பு சமமானது என்பதையும் அவங்க அந்த பாட்டில் என்ன பண்றாங்க சொல்றாங்க. நான் இதோட முடிச்சுக்கிறேன். 8:30 ஆயிட்டதுனால நம்ம இப்போ ப்ரெசன்டேஷனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் குரூப் நீங்க ரெடியா இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் பத்தி நான் ஒன்று சொல்லிடுறேன். இந்த சர்ச்சுக்கு 7 சர்ச்சுக்கும் எழுதப்பட்டது இந்த லெட்டர்ஸ் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை தான் நம்ம பைபிளில் பார்க்குறோம். பால் எழுதுறார் இல்லையா? பால் எழுதுறார். எபிசல்ஸ்னு சொல்றாங்க, நிருபங்கள். இந்த 7 சபைக்கும் 7 நிருபங்கள் தான் இது தொகுக்கப்பட்டிருக்குது. ரைட். இந்த நிருபங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பைபிளில் நிருபங்கள் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு நினைச்சேன். எரேமியா ஒரு நிருபம் எழுதுறாரு. நீங்க பார்க்கணும்னா ஜெரமியா சாப்டர் 29 verse 1 அதுல இருக்குது. எலியா ஒரு நிருபம் எழுதியிருக்காரு தெரியுமா? எலியா ஒரு நிருபம் எழுதியிருக்காரு தெரியுமா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ரைட். 2 நாளாகமம் 21:12-15 அங்கே இருக்கு. எரேமியா 29:1-1. ஆமா, நிருபம்னு சொன்னா ஒண்ணு இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர். அதே மாதிரி நான் கனானிக்கல், அதாவது பைபிளுக்குள்ள சேராத புஸ்தகங்கள் சிலது இருக்குது. லவோதிக்கேயாவுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம் இருக்குது. பிலிப்பியருக்கு பேதுரு எழுதின ஒரு நிருபம் இருக்கு. ஜேம்ஸ் எழுதின ஒரு நிருபம் இருக்கு. இதெல்லாமே வெளியிலையும் இருக்கு இந்த மாதிரி நிருபங்கள். இதுவும் அந்த நிருபம் கேட்டகரியில் தான் வரும். அப்புறம் இந்த 7 சர்ச்சுக்கு எழுதப்பட்ட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 7 நிருபங்களும் 7 லெட்டர்ஸும் ஒரு ஜென்ரல் ஃபார்முலால இருக்கும். எல்லா சர்ச்சுக்கும் ஃபார்முலா ஒன்றா தான் இருக்கும். அந்த கடிதத்துடைய அந்த ஃபார்முலா இருக்கு பாருங்க. நம்ம அந்த காலத்தில் எழுதுவோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு கிரீட்டிங்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஃபார்மேட் ஒரே ஃபார்மேட் தான். அப்போ வந்து சபையின் தூதன் வரும். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நான் சொன்ன அந்த பிரஸ்பீட்டர் அந்த கான்செப்ட் தான். இந்த பிரஸ்பீட்டர் அப்படின்னு சொல்றவர் ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளுடைய மெசேஜை இங்க ரெப்ரசன்ட் பண்றாரு, இங்க இருக்கிறத அங்க ரெப்ரசன்ட் பண்றாரு. அதனால தான் 24 மூப்பர்கள். நம்ம அப்படி எடுத்துக்கிட்டு போயிடுவோம். ரைட். அடுத்து அந்த 7 சிட்டி பத்தி சொல்லணும்னா, ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு யூனிக்கானது. 7 சிட்டியில் பெரிய சிட்டி எஃபெசஸ் தான். ரொம்ப வெல் நோன் அண்ட் வெரி ஃபேமஸ் அண்ட் ஃபிலாசபிக்கல் ஃபிலாசபிக்கல், ஹைலி ஃபிலாசபிக்கல். ஏன்னா இந்த கிரீக்குன்னு சொன்னாலே அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தத்துவம் தான், தத்துவம். நம்மலாம் இப்போ தான் அது என்ன சொல்றது, பித்தாகோரஸ் இப்போ படிச்சுட்டு இருக்கோம் நம்ம பசங்கள்லாம். இந்த பித்தாகரஸ் எல்லாம் பிறந்த ஊரெல்லாம் அதுதான். வேற என்ன நம்ம எழுதுற 1, 2, 3 நிறைய விஷயங்கள் வந்து தே இன்வென்டட். ஆக்சுவலி கிரீக்குடைய நாலேஜ், கிரீக்குடைய ஃபிலாசபி, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டல், பிளேட்டோ, இவங்களோட தத்துவம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கிரீக் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துலேயும் கிரீக் தான். அதே மாதிரி ஆர்கிடெக்சர்லேயும் அவங்க தான், லாங்குவேஜ், இப்படி உலக அளவில் புகழ் பெற்றவங்க தான் அந்த கிரீக். இவங்க கிட்ட போய்ட்டு கிறிஸ்டியானிட்டி கிராஷ் ஆகும். கிறிஸ்டியானிட்டி அவங்களும் மோதுறாங்க இனிஷியல் ஸ்டேஜஸில். அதுக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணுறாங்க. ஒரு லாங்குவேஜை நீங்கள் மாஸ்டர் பண்ணாதான் அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து இது பண்ண முடியும். ஸோ பைபிள் 27 புஸ்தகமும் எது எழுதப்பட்டது? கிரீக், கொய்னி கிரீக், நார்மல் கிரீக் இல்லை, கொய்னி கிரீக், அதில் எழுதப்பட்டது. ஓகே. அது மாதிரி பால் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்கு பயங்கரமாக கிரீக்கில் பேசக்கூடியவர். ஜீசஸ் கூட பேசுவாருன்னு சொல்கிறாங்க. இப்போ சில ரிசர்ச்சில் ஜீசஸ் கூட அதெல்லாம் பேச தெரியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது லிங்குவா ஃப்ராங்கா, அப்போ இருந்த எல்லா இடத்துக்கும் அது வந்து ஒரு லிங்குவிஸ்டிக் மெயின். இப்போ எப்படி இங்கிலீஷ் இருக்கோ இல்லை, இங்கிலீஷ் இருக்கோ அந்த மாதிரி வந்து இருக்கு. நீங்கள் சொல்லுவாங்க, ஜோக்கா சொல்லுவாங்க, சென்னையில் நீங்கள் போய் பேசும்போது, சென்னை தான் அதிகமாக வெள்ளைக்காரங்க கூட அதிகமாக இன்ட்ராக்ட் ஆன ஒரு ஊரில். 100-150 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னையில் யாராவது பாட்டிங்க
தாத்தாங்கெல்லாம் பொருள் விற்கிறவங்க கூட சொல்லுவாங்களாம், அசால்ட்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நான் சொல்லுது புரியுது உங்களுக்கு? அப்போ வந்து இந்த வெள்ளைக்காரங்களுக்கு இப்படி இந்த வார்த்தைலாம் நிறைய வார்த்தை வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி மக்களுடைய மைண்டில் வந்து நிறைய வார்த்தை வந்து என்ன பண்ணியிருக்குது, பதிஞ்சிருக்குது. ஏன்னா அவங்களுடைய இது நெசசிட்டி வெள்ளைக்காரங்க கூட பேசுறது பழகிறது அது மாதிரி. ஸோ அதனால் இந்த கிரீக் வந்து எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் தெரியும், எல்லாருக்கும் ஆல்மோஸ்ட் கிரீக் தெரியும். ஏன்னா கிரீக்கோடைய கல்ச்சர் வந்து அந்த மாதிரி, கிரீக்கோடைய ஃபிலாசபி அந்த மாதிரி. இது சர்ச்சை பாதிச்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிச்சது, நிறைய விஷயங்களை பாதிச்சது, அந்த பாதிப்புகள் பாசிட்டிவாகவும் இருந்தது, நெகட்டிவாகவும் இருந்தது. அதை தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லும் போது நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட போதும், ஜெபம் பண்ணிடுவோம். எங்கள் அன்பின் பிதாவை, தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேகம் ஆழ்ந்த கருத்துக்களையும் வேதத்தின் அடிப்படையிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதமாக ஆண்டவரே இந்த ரெவலேஷன் நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய ஞானத்தை நேர்த்தாரும். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு இருந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.